என்ன கிறிஸ், யாருக்கோ உதவி செஞ்சிருக்க போல நேத்து. ஆமா தாத்தா, அம்மா கிச்சன்ல வேலை செய்யும்போது அவங்க கேட்காம நானே ஹெல்ப் பண்ணேன். சூப்பர் கிறிஸ், நல்ல முயற்சி பண்ணியிருக்க. இதற்கு இணையான ஒரு நற்பண்பு என்ன தெரியுமா? ஊக்கத்துடன் உழைத்தல். அப்படின்னா என்னது தாத்தா? ஊக்கத்துடன் உழைப்பதுனா விருப்பத்தோடையும் அக்கறையோடையும் உங்க கடமைகளை செய்யறது. இது ஒரு தெய்வீக பண்பு. சரி கிறிஸ், நீ படிக்கும்போது ஆசையா படிப்பியா இல்ல பிடிக்காம படிப்பியா? இது என்ன தாத்தா டவுட்டு? நான் பிடிக்காம தான் படிப்பேன். ஜெபமாலை சொல்லும் பொழுது அக்கறையோட சொல்வியா இல்ல வேகமா சொல்வியா? வேகமா சொல்லுவேன் தாத்தா. நீங்க செய்யற எல்லா வேலையையும் மனிதருக்காக அல்ல, ஆண்டவருக்காகன்னு உணர்ந்து செய்யுங்க. இயேசுவுக்கு சின்ன வயசுல இருந்தே இறைப்பணி செய்ய தான் ஆசை. ஆனாலும் யோசேப்புக்கிட்ட இருந்து தச்சு வேலையை கத்துக்கிட்டு ஆர்வத்துடன் அவருக்கு துணையா தச்சு வேலையை செய்தாரு. லௌதாதோ சி 98 என்ன சொல்லுது தெரியுமா? இயேசு தன் வாழ்வின் பெரும்பாலான பகுதியை கடவுளின் படைப்பை அடிப்படையாக கொண்ட பொருட்களை தன் கைகளால் தொட்டு அவற்றுக்கு தன் கைத்திறனால் உரு கொடுத்தார். இதனால தான் மக்கள் அவரை இவர் தச்சர் அல்லவா, இவர் மரியின் மகன் அல்லவான்னு சொன்னாங்க. தாத்தா, நீங்க ஸ்கூலுக்கு போயிருக்கீங்களா தாத்தா? அப்போதான் எங்க கஷ்டம் எல்லாமே உங்களுக்கு புரியும். நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் கிறிஸ்? துன்பத்தில் கூட ஆசையாக கீழ்ப்படியணும். சரி, நாள் 5க்கான பொருள் பார்க்கலாமா? தாத்தா, இது ஒரு கோடாலி. ஆமாம் கிறிஸ், இதில் இறைவா விருப்பத்துடன் வேலை செய்ய எனக்கு உதவும்னு நாளைக்கு எழுதிட்டு வரியா? இனிமேல் உன்னுடைய வேலைகளெல்லாம் விருப்பத்துடனும் கவனத்துடனும் செய்வியா நீ? ஆமா தாத்தா, நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன். இன்னைக்கான ஈகோ டாஸ்க், உங்கள் வீட்டில் ஒரு குப்பை தொட்டி தான் இருக்குன்னா இன்னைக்கே 2 குப்பை தொட்டிக்கான வழியை ஏற்பாடு செஞ்சிருங்க. அடுத்த லெவல் டாஸ்கோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்.